என் பேர் சகாதேவன். உங்க கம்பெனில பியூன் வேலை காலியா இருக்குன்னு பேப்பர்ல படிச்சேன். BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். ஓ, எக்கனாமிக்ஸா? உட்கார் உட்கார். தேங்க்யூ சார். அப்ப கணக்குலயே கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி, கும்பகோணத்துல இருந்து மெட்ராஸ் 240 கிலோமீட்டர். பஸ்ல வந்தா 40 ரூபா, ட்ரெயின்ல வந்தா 50 ரூபா. அப்ப என் வயசு என்ன? 40. எப்படியா கரெக்டா சொன்ன? எங்க ஊர்ல ஒரு அரலூஸ் இருக்கு, அதோட வயசு 20. வெரி குட் வெரி குட். இரண்டாவது கேள்வி, என்னுடைய பாட்டி யாருக்கு மாமியாரோ அவள் மருமகளுடைய பேத்தி என் மகளுக்கு மாமியார்னா எனக்கும் அவளுக்கும் உள்ள உறவு என்ன? அபூர்வ ராகங்களா? உங்க ஒண்ணு விட்ட சித்தி சார். எங்கேயோ போயிட்டியா? ஆமா, கோவம் வந்தா என்ன பண்ணுவ? உனக்கு கோவம் வந்தா என்னையா பண்ணுவ? யோ, நீ கோவம் வந்தா என்ன பண்ண? அறிவிட்ட முண்டோ அடிச்சிருவேன். அறிவு கட்ட முண்டம். சம்பளம் கொடுக்க வக்கீல்ல, இதுல போர்டு வேற. வணக்கம் டாக்டர். தொப்பி போட்டுருக்கீங்களே, ஹோமியோபதியா? இல்லையா, நான் கம்பவுண்டர். யாரு நீ? கம்பவுண்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா பேப்பர்ல போட்டுருந்தாங்க. அது என் வேலைதான். நான் வேலையை விட்டு போறேன். பெரிய பிசாத்து வேலை. வந்தது வந்த ஒரு 10 நிமிஷம் பாத்துக்க, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். நான் எங்க உட்கார்றது? அங்க உட்காரு. தேங்க்யூ. டாக்டர் சிவா. மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட. அம்மா டாக்டர் டாக்டர் டாக்டர். ஒன்னு யாரையா கூப்பிட்டாங்க? உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர். என்ன பண்ணுது? எனக்கு கால்ல ஆணி. கால்ல ஆணியா? என்ன பண்ணலாம்? நல்லதா, நாலு கேலண்டர் தரேன், மாட்டிக்க. காலடியா? நல்லதுங்க. அப்புறம் என்ன? உட்கார இடத்துல கட்டி. உட்கார இடத்துல கட்டி கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்க. ரொம்ப நல்லதுங்க. இந்தாங்க. என்னது? ஃபீஸ்ங்க. ஃபீஸா? நான் வரீங்களா? டாக்டர் தொழில் ரொம்ப சுலபமா இருக்கு. உடனடியே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சகாதேவா, நீ தாண்டா எனக்கு கம்பவுண்டர். டாக்டர் 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 என்னையா? டாக்டர், எனக்கு ஒரு 4 மாசமா தலையை சுத்துது, வாந்தி வருது, மயக்கமா விழுந்துடுறேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். உனக்கு இந்த சாம்பல் பிடிக்குமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இந்த சாம்பலை பார்த்து அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்குங்க. ஊருகா? ஐயோ, ஞாபகப்படுத்தாதீங்க. 10 பைசா பாக்கெட் வாங்கியே ஏழையா போயிட்டேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், சாம்பல், ஊறுகாய். ஓகே, கைய குடியா. ஏன்? திருப்பி கொடுத்துறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு குழந்தை பிறக்க போகுது. டாக்டர், உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். யோ, நான் ஒண்ணும் அதுக்கு காரணம் இல்லையா, எல்லாம் பகவான் செயல். அது இல்லைங்க டாக்டர், எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா நீங்க சொல்ற பேரையே வைப்பேன். வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. வாழைப்பழம் வை. பெரிய வாயா இருந்தா பலாப்பழம் வை. இந்தாங்க பீஸ். தேங்க்யூ. அப்ப நான் வரேங்க. ஓகே. வாழைப்பழம், பலாப்பழம். சின்ன வாயா இருந்தா இளந்த பழம் வையா. உனக்கு நீ வேண்டி தைரியமா சொல்லு. வா. யாரு நீ? மாட்டையா, பார்த்தா தெரியல? நான் தான் டாக்டர். ஆமா, யார் நீ? நானும் டாக்டர் தான், இந்த சீட்டின் சொந்தக்காரன். ஐம் சாரி டாக்டர். ஓ, நீங்க உட்காருங்க டாக்டர். யாரு நீ? நான் வந்து இந்த கம்பவுண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா. போய வெளியில. அது இல்லைங்க, இந்த வேலைக்கு இன்டர்வியூ. போலீஸ் மறைஞ்சிட்டான். வா வா. சாயந்தரம் மீட்டிங் இருக்கு, என் ஜிப்பா ரெடியா இருக்கா? உங்க ஜிப்பா ரெடி ஆகலீங்க, கல்வி மந்திரி ஜிப்பா இருக்கு, வேணுங்களா? கல்வி மந்திரி ஜிப்பாவா? அத போட்டா உள்ள மூளையும் வேலை செய்யாம போயிடும். வேற ஜிப்பா இருக்கா? ஜிப்பா இருக்கட்டுங்க. என்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, கொடுக்கவே இல்லீங்களே. அவசரப்படாத, அந்த இடத்துலதான் ஆஸ்பத்திரி கட்ட போறோம். அங்க வர்ற அழுக்கு துணிக்கெல்லாம் நீ தான் கான்ட்ராக்ட். துணியெல்லாம் மருந்து நாத்தா இருக்குமே. மருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தா தானே. அப்புறம் வர்ற வழியிலே நாங்க அமைக்கிற மாட்டோம். அப்போ நோயாளிங்க க்ளோஸ். ஐயா, நீங்க பயங்கரமான ஆளு. எப்படியாவது என் 5000 ரூபாய சீக்கிரமா கொடுத்துருங்க. முயற்சி பண்றேன். ஐயா, இது ஏன் சைக்கிள். சும்மா தானே இருந்துச்சுன்னு எடுத்தேன். வீட்டுல வந்து வாங்கிக்க. நான் வந்த டாக்ஸி அங்க நிக்குது. டிரைவர் கேட்டானா என்ன பாக்கலன்னு சொல்லிரு. ஐயா, சைக்கிளை வித்துறாதீங்க. இத மனுஷன் வாங்குவானா? நீங்க எடுத்துட்டு போறீங்க. நான் தெய்வம்டா. இன்னைக்கு எப்படியும் ஒரு 25 ரூபாய் கிடைக்க வழி காட்டுமா? கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒரு பையன் தர மாட்டேங்கிறான். ஒன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். இத்தனை நாள் அம்மா அம்மான்னு கும்பிட்டு இருந்தது இந்த சங்கிலியை தானா? ஆமாண்டா, நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா 2 பேரையும் நான் இழந்துட்டேன். என்னை வளர்த்த பாட்டி எங்க அம்மா போட்டிருந்த இந்த சங்கிலியை தாண்டா எனக்கு கொடுத்தாங்க. அம்மா முகத்தை கூட பார்க்காத எனக்கு இந்த சங்கிலி தாண்டா அம்மா. சாரிடா. சரி, அது இருக்கட்டும். அம்மா, நீ ஏன்டா இவ்வளவு டல்லா இருக்க? அந்த சோக கதையை ஏன்டா கேக்குற? சரி, கேட்கல விடு. டேய் கேளுடா. அப்ப சொல்லு. நேத்து ஒரு ஹேர் ஆயில் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன்னா அவன் என்ன பார்த்து கேக்குறான், உன் தலைமுடியே ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குது, உனக்கு எப்படி வேலை கொடுக்கறதுங்கிறான். எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கான். நல்லா எண்ணெய் போட்டு செய்தி என் தலைமுடி அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டணுமா.
என் தலைமுடி அழுக்கா இருந்தா இவனுக்கு என்ன? மடத்தனமா பேசாத. ஏன்? ஹேர் ஆயில் விக்கிறவனுக்கு முடி அழகா இருக்கணும், பல்பொடி விக்கிறவனுக்கு பல் பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி பார்த்தா எவ்வளவு ஆம்பளைகள் நாயுடு ஹால்ல வேலை செய்யறாங்க. ஐயோ. நீ வேணா பாரு, வேலைக்கு போகாம நீ ரிட்டையர் ஆக போற. ஆமா, வக்கனையே பேசு. உன் வேலை என்னாச்சு? அந்த சோக கதை ஏன் கேக்குற? மன்னாரன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, அங்க ஒரு வேலை காலியா இருக்கான். அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே 25 ரூபாய் வேணுங்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. சிக்கலான பிரச்சனையா இருக்கு. இது எப்படி தீர்க்கிறது? பஞ்சரா? ஆமா சார், ராமுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ராமுவா எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கார். இவர்தான் ராமுவா? ஆமா, ராமுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஸ்டெப் பண்ணி மாட்டணுமே. நான் எதுக்கு இருக்கேன்? நான் மாட்டி தரேன். 25 ரூபாய் கொடுக்குறீங்களா? என் ராமுக்காக நான் எவ்வளவு வேணாலும் தரேன். கண்டிப்பா 25 ரூபாய் கொடுக்கணும். ம். தேங்க்யூ ராமு. கவலைப்படாத ராமு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். மாட்டிட்டேன். ம். தேங்க்யூமா. ம். வர ராமு, அதிர்ஷ்டக்கார ராமு. மன்னாரன் கம்பெனி 25 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபார்ம். எண்ணெய் போட்டு என் தலைமுடியை சீவி அவங்கிட்ட காட்டணுமா? எண்ணெய் வாங்க எங்கிட்ட ஏது பணம்? அந்த வேலை எனக்கு இல்ல. போங்கய்யா. ஆமா, அவர் ஏன் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க? மன்னாரன் கம்பெனி மேனேஜர் அவரு, ராடு கம்பெனி அப்ளிகேஷன் 25 ரூபா வாங்கி எல்லாரும் ஏமாத்திட்டாரு. அதான் புடிச்சிட்டு போறாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஏண்டா அதுக்குள்ள குளிச்சிட்டியா? இந்த ஹேர் ஆயில் குடுமியில தடவிக்கிட்டு பல நாக்கிக்க. நாளைக்கே வேலைக்கு போய் சேர். இது வாங்க உனக்கு ஏதுடா பணம்? எப்படியோ வாங்கினேன். அதான் எப்படிடா? எப்படி? ஒரு தொழில் கைவசம் வச்சிருக்கேன், அது அப்புறம் சொல்றேன். முதல்ல இத புடி. முதல்ல நீ இத புடி. என்னடா அது? நீ மன்னாரன் கம்பெனில சேரத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். இத வாங்க உனக்கு எதிரா பணம். எப்படியோ சம்பாதிச்சேன். எப்படிடா? இப்படித்தான் மயிரே போச்சு. என்னடாச்சு? என்னோட அழகிய கூந்தல் வித்து அதுல கிடைச்ச பணத்துல தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினேன். நீ ஹேர் ஆயில் வாங்கிட்டு வந்து கடைசியில எனக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. அந்த கம்பெனில வேலை தரேன்னு சொன்னதே என் குடுமையை பார்த்துதான். குடுமையே போச்சு. இந்தா. ஏன்டா கிழிக்கிற? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த இந்த அப்ளிகேஷன் எனக்கு உபயோகம் இல்லாம போச்சு. ஏன்டா? அந்த மன்னாரன் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனியா, இப்பதான் சீல் வச்சாங்க. இது கிழிக்க முடியாது, உடைக்கணும். தமிழ் என்ன, என் புலமை என்ன, ஓடி வரும் பல்கலைக்கழகம் என்று நான் வாங்கிய பட்டம் தான் சும்மா என்ன என்ன என்னன்னு கேபி சுந்தராமன் மாதிரி பாடிட்டே இருக்கீங்களா? அதான் ஒடியாந்துட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு இந்த ஓடி வரும் பல்கலைக்கழகங்கிற பட்டத்தை எப்ப கொடுத்தாங்க? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஓடி வரும்போது கொடுத்தாங்கன்னு. ஆமா, நாம 3 பேரும் ஒடியாந்துட்டோமே, பொருளாளர் மட்டும் அங்கேயே தங்கிடுவாரா இல்ல வந்துடுவாரா? போச்சு. வாங்க, வாங்க, வாங்க. என் மான மரியாதை எல்லாமே போச்சு. மனுஷன் இருப்பானா இந்த கட்சியில? வாங்க வாங்க, நீங்க வந்துருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 பேரா இருக்கோமேன்னு பார்த்தேன். நானும் சேர்ந்துட்டேன். ஆமா, குழந்தைகள் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களே, அது என்ன ஆச்சு? இழுத்து மூடிட்டேனே. ஏன்? 10 வயசு குழந்தைங்க எல்லாம் ஓட்டு உரிமை கேட்டுச்சு, அது சரிப்பட்டு வராதுன்னு தான் இங்க வந்துட்டேன். என்ன சேர்த்துக்குவீங்கல்ல? தாராளமா, ஆள் இல்லாம அலையிறோம். எனக்கு இங்க பொருளாளர் பதவி உண்டு இல்ல? உண்டு உண்டு உண்டு. திரும்பி போக மாட்டீங்களா? நானாவது திரும்பி போறதாவது. இந்த கைத்துல தூக்கு மாட்டி செத்தாலும் சாவேனே தவிர அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். அதனாலதான் கயிறும் கழுத்துமா அலைகிறேன். கயிறு பத்திரம்னே. உங்களுக்கு பின்னால யூஸ் ஆகுமே. ஆஹா, 4 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம், வாங்க போலாம். என்னடா
மகாதேவா. என்ன சகாதேவா? என்ன இங்க பொறுக்கிட்டு இருக்க? நான் வழக்கமா உப்பு தண்ணி சாப்பிடுற கோமல விளாஸ்ல பசங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதான் நேர பீச்சுக்கு போய் தண்ணி சாப்பிடலாம் கிளம்பிட்டு. தண்ணியா? அல்பம். இன்னைக்கு என்னோட வா, ஸ்வீட்டோட சாப்பிடலாம். அண்ணனுக்கு ஏது வசதி? பூமாதேவி கொடுத்தா 5 ரூபாய். உங்ககிட்ட 5 ரூபா இருக்கு, எங்கிட்ட 50 பைசா இருக்கு. ரெண்டையும் சேர்த்து போட்டு ஆளுக்கு 3 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிடலாம். வா. சகாதேவா, என்னடா இது ஹோட்டல்? என் தகுதிக்கு ஏத்த மாதிரியே இல்லையே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாரு பார்ட்டி? என்னங்க இது ஊத்தப்பமா? ஆமா. ஊத்தப்பத்தை பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்துரும். வாந்தியா? அதே ஊத்தப்பமா? ஐயோ, என்ன இவன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. சர்வர், இத பார்சல் பண்ணுப்பா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். 4 இட்லியா? சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? முதல்ல 2 கிளாஸ் ஐஸ் வாட்டர். என்னடா சாப்பிடுற? வாசந்தி. பாதுஷா. வாசந்திடா. பாதுஷா தான்டா. நமக்குள்ள ஏன்டா பிரச்சனை? டாஸ் போட்டு பாத்துருவோம். ஓகே. தலை விழுந்தா பாசந்தி, பூ விழுந்தா பாதுஷா. ஓகே. ஓகே. 1 2 3. ஐயோ. அங்க இந்த பல்பை இன்சூர் பண்ணிருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? பல்ப் உடைச்சிட்டீங்களா? 5 ரூபா 30 காசு. 5.30. ஐஸ் வாட்டர் சாப்பிட்டீங்களா? 5.50. வேற என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் போ. ஒரு பல்ப் ஐஸ் வாட்டர் 5.50. எனக்கு தான் யாரும் இல்ல. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஒரு லெட்டர் போடுறா, ஆறுதலா 2 வார்த்தையாவது வரும். நான் எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கிறேன். லெட்டர் எல்லாம் போட முடியாது. பெத்தவங்க கிட்ட என்னடா வீரா போய் லெட்டர் போடுறா, பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, பொட்டியை திறந்தேன். பிள்ளையார் சுழி. அன்புள்ள அப்பா அவர்களுக்கு. என்னடா அன்பு? அன்பு ஒண்ணுதான் குறைச்ச நாயே. சரி, அன்பே வேண்டாம், அன்பே வேண்டாம். நான் இங்கே நலமாக இருக்கிறேன். நீ எப்படி இருந்தா எனக்கு என்னடா சனியன்? இதுவும் வேண்டாம், வேண்டாம். நான் இங்கே வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேன். உன்ன மாதிரி கஷ்மாலத்துக்கெல்லாம் வேலை கிடைக்காதடா பேமானி. அப்பா, நீ எப்ப மெட்ராஸ் பாஷை கத்துக்கிட்ட? சரி சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி. பணம் கணம்னு கேட்ட செருப்பால் அடிப்பேன் நாயே. அவனுக்கு காடு எனக்கு பதிலா பீடி வாங்கியாவது குடிச்சிருக்கலாம். திருடி சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பேனே தவிர எங்க அப்பனுக்கு லெட்டர் போட மாட்டேன். இது குடுமி மேல சத்தியம், குடுமி இருந்த இடத்து மேல சத்தியம். டேய், திருடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமா. திருடுறது அவ்வளவு ஈஸி இல்லடா, அதுக்கெல்லாம் புத்தி வேணும். மாட்டின டின்னு கட்டிடுவாங்க. நீ மட்டும் லாடத்தை போட்டு சம்பாதிக்கலையா? நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். களவும் கற்று மரன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அத சொன்னது திருவள்ளுவர். சரி, ஆனா அந்த பழமொழி என்கிட்ட சொன்னது எங்க அப்பா வச்சே. என்னமோ திருடுறது கஷ்டம், நீ இப்ப பாத்தியா? டேய், நீ எலெக்ஷன்ல நிக்கலாம்டா. ஜெயிச்சிருவேங்கிற சுயேச்சதான். ஏமா, மருந்து வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? கையில பணம் பத்தல, மருந்து விலை அதிகமாயிடுச்சு. அதான் வளையல அடகு வச்சு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, மருந்து காணுமே. இதுலதான் வச்சேன். ஆண்டவா, என்னோட முதல் திருட்டு எவ்வளவு தேருதுன்னு பாப்போம். பாப்போம். ஐயோ, மருந்து பாட்டில்டா. அடப்பாவி, போய் போய் மருந்த திருடி இருக்கியடா. அம்மாச்சி, என்ன ஏமாத்திட்டியே. ஏன் டாக்டர், இங்க ஏதாவது ரூம் காலியா இருக்கா? ஏன் எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் இங்கேயே தங்கி ரத்தம் கொடுக்கலாமே தான். என்ன டாக்டர், வெறும் 50 ரூபா தானா? இந்த வாழைக்காய், அரிசி, வேஷ்டி எல்லாம் தரமாட்டீங்களா? அது அந்த ஆபரேஷனுக்கு. அப்படியா? அப்ப இன்னொரு தடவை வந்து வாங்கிக்கிறோம். ஓகே. இந்த பணத்தை மண்டோதரி அம்மா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு டைம் வாங்கிக்கலாம். சார், பாத்தியா, என்ன இன்னும் கொஞ்சம் ரத்தம் வேணுமா? நான் அப்பவே சொல்லல, என்னோட ரத்தம் சுத்தமான கிராமத்து நெய்யினால் தயாரிக்கப்பட்ட ரத்தம்னு. அது இல்லைங்க, உங்களை ஒரு அம்மா பாக்கணுங்கிறாங்க. அப்படியா? சரியான பைத்தியம். நல்ல சமயத்துல நீங்க கொடுத்த ரத்தம் என் குழந்தையோட உயிரையே காப்பாத்திருச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல.
உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. யாரோ ஒருத்தன் என் குழந்தைக்காக வாங்கின மருந்தை திருடிட்டான். ஆனா நீங்க உங்க ரத்தத்தையே கொடுத்து என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. அதனால நம்ம பரவாயில்ல. பணத்தை கொடுத்துருவோம்டா. எதுக்குங்க? பரவாயில்லம்மா, மருந்து வாங்க உதவும். நாங்க வரோம்மா. என்ன ரூம் போட்டியா நீ? மகாதேவா. சகாதேவா, நம்ம வீடா இது? இவ்வளவு நீட்டா இருக்கு. அதானே? வாங்க தம்பி உட்காருங்க. பால் சாப்பிடுறீங்களா? யாருங்க நீங்க? எங்க வீட்லயே வந்து எங்களையே பால் சாப்பிடுறியான்னு கேக்குறீங்க? யோ, நாங்க என்ன சின்ன குழந்தையா பால் சாப்பிட? காஃபி கொண்டா. நரசூஸ் காஃபி. அங்க சொல்ற. தம்பி நான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். வாங்க ஐயா. சகாதேவா, மகாதேவா, எங்க வந்தீங்க? ஏங்க, நாங்க இங்க குடி இருக்கும்போது வேற ஒருத்தரை நீங்க எப்படி குடி வைக்கலாம்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? நான் கொடுத்த ஒரு வாரம் கேடு முடிஞ்சு போச்சு. இடத்த காலி பண்ணு. ஏங்க, இப்படி திடுதிப்புன்னு வெளியே போங்கன்னா எங்க போறதுங்க? எங்க இன்னும் ஒரு வாரத்துல எங்களுக்கு எப்படியும் வேலை கிடைச்சிடும். உங்க பேச்ச நம்ப நான் தயாரா இல்ல. முதல்ல வெளியே போங்க. பெட்டி படுக்கையெல்லாம் எல்லாம் வெளியே கிடக்கு. போய் பொறுக்கி எடுத்துக்க. வெளியிலயா? ஐயோ, என்னப்பா என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் சர்டிபிகேட்ட காணோம். சர்டிபிகேட்டா? பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. ஒரு வருஷத்து வாடகை பாக்கி. அத குடுத்துட்டு இத வாங்கிட்டு போங்க. அம்மா, மூட்டை தூக்கி ஹோட்டல்ல வேலை பார்த்து கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின சர்டிபிகேட். உங்க பணத்தை நாங்க எப்படி திருப்பி கொடுத்துருவோம்? தயவு செய்து அதை கொடுத்துருங்க. எங்க அப்பாட்ட சவால் விட்டுட்டு நான் மெட்ராஸ் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்க ஏன் அப்படி சர்டிபிகேட். புலம்புறீங்க? பணத்தை குடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஆமா. அம்மா அம்மா, என்னடா கடைசியில் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இனிமே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானா? எங்க அப்பா ஒரு பெரிய தீர்க்கதரிசி அன்னைக்கே சொன்னாரு. என்னால உனக்கு ஏன்டா அனாவசியமான சிரமம்? நான் அவன ஊருக்கு திரும்பி போயிட்டுமா? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன நம்பி வந்த உன்னை அம்போன்னு விட்டுருவனா? கவலையே படாத, நம்மளை காப்பாத்த எங்க அம்மா இருக்காங்க. இந்த செயினை அடகு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மாவா நினைச்சு இந்த செயினியை அடகு வைக்க போற? ஆமாண்டா, எந்த தாயும் தன் புள்ள கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வா. இப்ப நாம கஷ்டப்படுறோம். இந்த சங்கிலி ரூபத்துல என் தாய் எனக்கு உதவி செய்யத்தான் போறா. டேய் வேணாண்டா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானடா எங்க அம்மா விட்டுட்டு நான் பிரிஞ்சிருக்க போறேன். நிரந்தரமா இல்லையே. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் பணம் சம்பாதிக்கத்தானே போறேன். அப்ப நிச்சயமா எங்க அம்மா என்கிட்ட வந்து சேருவாங்க. வணக்கம் தம்பி. என்ன தரகற? எப்ப போலாம்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பொண்ணு பார்க்க வர்றீங்கிற விஷயத்த நான் ஆடியோ வந்த சார்கிட்ட சொல்லிடுறேன். இந்த இருக்கு அவர் அட்ரஸ். ராவுகாலம் கழிச்சு போங்க. பார்த்தா தம்பி? சரி, ஓகே. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மணியிலே. பாடினது போதும், எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு எங்க கட்சியில ஒரே குழப்பம், அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். என்ன குழப்பம்? எங்க கட்சியில 4 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. அந்த ஒருத்தரை நீக்கிறதுக்காக இப்ப போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்புறம் அவங்கள என்ன செய்வாங்க? நாயா பையா அழையட்டும், நமக்கு என்ன? நான் வரட்டுமா? போதும், நீங்களாச்சும் உங்க கட்சி ஆச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கீதாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. நமக்கு இருக்கிறதோ ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே பொண்ணு. இனிமே முயற்சி பண்ணாலும் முடியாது. வேலைக்காரனும் இல்ல. இல்ல, வர்றவங்கள கவனிக்கத்தான். ஏண்டி, உங்க அப்பா தான் போறேங்கிறாருல, கொஞ்சம் சொல்ல. ஆமாப்பா, பொண்ணு பார்க்க வரவங்க பொண்ணுக்கு அப்பா யாருன்னு கேட்டா நாங்க யாரப்பா காட்டுவோம்? அப்பா பிரச்சனை பெரும் பிரச்சனையா போச்சு. நான் இங்கே இருந்துடுறேன். வணக்கங்க. வணக்கம். என்னையா புரோக்கர், நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைய காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாங்க. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீயே கூட்டு வந்துட வேண்டியதானே? கூப்பிட்டு வந்திருப்பேன். என் பொண்ணு செல்விக்கு உடம்புக்கு சரியில்லை. என்னையா உன் பொண்ணு செல்வி? சும்மா எப்ப பார்த்தாலும் செல்விக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. என்னங்க பண்றது? ஊரு பூரா அலையுது. கண்ட கண்ட தண்ணி குடிக்குதுங்க. ஒரே தண்ணிய குடிக்க சொல்லு. கண்ட கண்ட தண்ணிய குடிச்சா செல்வி சரியில்லாம தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? சும்மா தளதளன்னு அமுல் பேபி மாதிரி இருப்பாங்க. அமுல் பேபியா? அப்ப பால் ரொம்ப செலவாகுமே. நேர்ல தான் வரப்போறானே. நேர்லயே பால் கொடுக்கலாங்கறியா? அட அது இல்லைங்க, நல்ல பையன், மடக்கி போடுங்க. இந்தா மடக்கிறது நிமித்தறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பையன் கூட யாரெல்லாம் வர்றாங்க? மாப்பிள்ளை பையனும் ஃப்ரெண்டும் வர்றாங்க. ஃப்ரெண்டு தான் முக்கியம்.
ஃப்ரெண்ட நீங்க மடக்கி போடுங்கம்மா. என் பொண்டாட்டி மடக்கிறதா? யோ என்னையா வந்த உடனே குடும்பத்தை பிரிக்கிற? நீ ஏதாவது துரோகி கட்சியில இருந்தியா? ஃப்ரெண்டு பேச்ச மாப்பிள்ள தட்ட மாட்டான்னு சொல்ல வந்தேன். பிடிச்சு போச்சு, தங்கிட்டே போயிடுவான். பொண்ணு கூடவா? அட அது இல்லைங்க, உங்க வீட்டு விருந்தாளியா ஒரு நாள் தங்கிட்டு போயிடுவான்னு சொல்ல வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வெளியில ஏதோ வாடகைக்கு விடப்படும்னு போர்டு போட்டிருக்கேன், அது என்ன? கார் செட்ட வாடகை விட போறோம். அதுக்கும் பாட்டி கூட்டு வந்துடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாமா, உனக்கு புடவை கட்டி விடுறேன். இத பாருமா, கண்டிப்பா சொல்றேன், மாப்பிள்ள கால்ல எல்லாம் நான் விட மாட்டேன். சரி வா. பொண்ணுக்கு புடவை எல்லாம் கட்டி விட வேண்டியது இருக்கு. முதல்ல அன்னைக்கு அம்மாவை கூப்பிடாதம்மா, தப்பா நினைப்பாங்க.